நம்ம சென்னையில் டிசம்பர் மாதம் ஓப்பன் பண்ண இன்ஃபேக்ட் சென்னையோட மோஸ்ட் ஐகானிக் தீம் பார்க்காக மாற போகிற வண்டர்லாக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் சென்னை வண்டர்லாவோட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி கேரளா பெங்களூரில் இருக்கிற வண்டர்லாலாம் போயிருக்கிறனால நம்ம ஊர் வண்டர்லா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போயிருந்தேன். தீம் பார்க்கை விட பெரிய சைஸில் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. பட் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக சார்ஜஸ் எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஆனாலும் நம்ம டிக்கெட் ப்ரைஸ்லேயே மொத்தமாக சேர்த்து பிடிங்கிடுறாங்க போல. என்ட்ரி ஃபீயா பர் பர்சனுக்கு வீக் டேஸில் 1200 வீக்கெண்டில் 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவே ஃபாஸ்ட் ட்ராக்னா வீக் டேல 2200 வீக்கெண்டில் 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்கெண்டில் நார்மல் டிக்கெட் 1800 ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் 2800 செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மற்ற தீம் பார்க்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம் தான். இது இல்லாமல் நீங்கள் லாக்கருக்கு தனியாக ஒரு 400 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. நல்ல பார்ட்னர்ஷிப். அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளே மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எனக்கு வண்டர்லாவில் பிடிக்காத விஷயமே இந்த ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு தனியாக ஒரு கியூ அனுப்புறது தான். நான் பெங்களூர் அண்ட் கொச்சியில் போகும்போதே நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு செம்ம கடுப்பாக தான் இருக்கும். அப்போது டிசைட் பண்ணது தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் வண்டர்லா ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வைராக்கியத்துக்காகவே நம்ம சென்னை வண்டர்லா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபாஸ்ட் ட்ராக்லேயே போயிட்டேன். ஆசை இருந்தது, இந்த இடத்தை வரவுக்கு ஆசை இருந்ததா? ஆமா. தீம் பார்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டர்லாவை கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை சென்னையில் இருக்கிற மற்ற தீம் பார்க்ஸை கம்பேர் பண்ணாலும் சரி, எல்லாத்த விட கொஞ்சம் குட்டி மாதிரி தான் தெரிஞ்சுது. சென்ட்ராக ஒரு ஸ்பாட்டில் போய் நின்ட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா ரைட்ஸையும் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். பெருசாக நடக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. ஸோ ரைட்ஸை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக ஒரு 40+ ரைட்ஸ் இருக்குது. இதில் லேண்ட் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நான் ரிவ்யூ சொல்கிறேன். லேண்ட் ரைட்ஸ் பற்றி சொல்லணும்னா மற்ற தீம் பார்க்ஸில் இல்லாத நிறைய வித்தியாசமான ரைட்ஸ்லாம் இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரோலர் கோஸ்டர் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் ரோலர் கோஸ்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டர்லாவில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் இதுதான். இந்த ரைடோட மேக்ஸிமம் ரன் டைமே ஒரு 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 40 செகண்ட்ஸில் உங்கள் ஆட்ரலைனை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு இஷ்டத்துக்கு கண்ணாபின்னான்னு சூப்பர்மேன் மாதிரி பறக்கிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வண்டர்லாவில் நான் ட்ரை பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்துட்டோம். அந்த 30 செகண்ட்ஸ் அட்ரலைன் தான் ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸு. பட் என்னென்னா ஃப்ரண்ட் சீட்டில் போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுவே செகண்ட் சீட் பயங்கரமாக இருக்கும். வியூ பயங்கரமாக இருக்கும். நம்ம லிட்ரலி நம்ம கால் ஏரில் இருக்கிறனால பறக்கிற ஃபீல் தரும். இதுவே செகண்டு தேர்ட் ரோவில் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு சீட் தான் இருக்கிறனால அந்தளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் அந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் போகிற ஸ்பீடில் உடம்பு உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது ஒன்றும் கேட்டால். எஸ். இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட் சீட்டு மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்தவங்கலாம் ஃப்ரண்ட் சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க பிடிச்சிருவாங்க. ஸோ நார்மல் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்குலாம் பேக் சீட் தான் மோஸ்ட்லி கிடைக்குது. ஹோப்ஃபுல்லி பாஸ்போர்ட் பாருங்க ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் கிடைக்கும். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வர நிறைய ரைட்ஸில் வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா 30-40 minutes. அதுவும் நாங்கள் வீக்கெண்டில் வந்ததுனால வெயிட் டைம் ரொம்ப அதிகம். ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இருக்கிற எல்லாரும் 10 வாட்டி கூட போகலாம். நீங்கள் 1000 ரூபாய் என்ஜாய் போகலாம் தான். ஸோ பிளான் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் இந்த பார்க்கில் நெக்ஸ்ட் பிக் அட்ராக்ஷன்றது இந்த ஸ்பின் மில் தான். இந்த ரைடோட ரன் டைமும் மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவாங்க. நான் வெளியேருந்து பார்க்கும்போது இந்த ரைடை பார்த்து ரொம்ப பயந்தேன். பட் போகும்போது செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்பின் மில் எக்ஸாக்டாக 4.5 G-ஃபோர்ஸில் சுற்றுமா. அதுவும் 5 ரவுண்ட் தான் சுற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மயக்கம் வர ஸ்பீல்லாம் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இது ரெண்டுத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு இந்த இன்சானிட்டி தான். இஷ்டத்துக்கு சுத்தம், பட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட் ஃப்ளையரும் ஃப்ரீ ஸ்டைலரும். இந்த ரைடுமே நான் வேறு எந்த தீம் பார்க்ஸ்லையும் பார்த்ததில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன எந்த ரைட்ஸுமே ரொம்ப தலை சுற்றுற மாதிரியோ இல்லை வாந்தி வர மாதிரியெல்லாம் ஃபீல் கொடுக்கல. இதுக்கப்புறம் ஸ்கை ரயிலு, டான்சிங் காரு, பைரட் ஷிப்பு, அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே மற்ற தீம் பார்க்ஸ்லையும் இருக்கிறதுனால நான் அதை பெருசாக உங்களுக்கு சொல்லலை. பட் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10+ ஸ்லைட்ஸும், வேவ் பூல் 2 இருக்குது, சீ லகூன் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. லேண்ட் ரைட்ஸில் எப்படி வித்தியாசமான ரைட்ஸ்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி வாட்டர் ஸ்லைட்ஸ்லையும் நிறைய வித்தியாசமான ஸ்லைட்ஸ்லாம் நான் பண்ணேன். அதில் கண்ணாடி பாக்ஸில் நம்மளை வச்சு சடனாக ட்ராப் பண்ணுற இந்த ஸ்லைட் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம். இது இல்லாமல் மற்ற இடத்துல நம்ம ஓப்பன் ஸ்லைட்ஸில் தான் மேட் ஸ்லைட் பண்ணுவோம். பட் வண்டர்லா சென்னையில் டனல் ஸ்லைட்ஸில் மேட் ஸ்லைட் பண்ணலாம். வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால எல்லா ஸ்லைட்ஸுமே 2-3 வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்ததுனால இது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் என்ன தான் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் வச்சிருந்தாலும் எல்லா ஸ்லைடையும்
உடனே போக முடியாது. ஒரு ஸ்லைட் நீங்கள் போனதுக்கப்புறம் அதே ஸ்லைட் நீங்கள் திரும்ப போனோன்னா 1 hour கழிச்சு தான் போக முடியும். பிகாஸ் நார்மல் டிக்கெட் எடுத்தவங்கலாம் ரொம்ப நேரமாக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்தா கடுப்பாயிடுவாங்க. ஸோ ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரிவ்யூ கொடுக்கணும்னா, தீம் பார்க்கோட ப்ரைஸும் நம்ம வெயிட் பண்ணுற டைமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் பார்க்காக இது இருக்கும். நாங்கள் போன வரைக்கும் எல்லா ரைட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சரில் ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா அண்ட் இன்னும் நிறைய ரைட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் பார்க்காக இது இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வண்டர்லாக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் இதுக்கப்புறம் தான் போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. இங்கே இந்த வண்டர்லாலே உனக்கு பிடிச்ச ரைடு இது? ரோலர் காஸ்டர் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால் பண்ணவே இல்லையா? This is the end.